அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லதா சேதுராமன். நம்பர் 703. ஸ்ரீ ராம ஜெயம். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். மிதிலை நகருக்குள் விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் மூவரும் நடந்து சென்றனர். மிதிலை நகரத்தில் கொடியானது அசைந்து ஆடி ஆடி வா வா என்று அழைப்பது போல் அசைந்து கொடுத்ததாம். உன்னிடமிருந்து மறைந்து வந்திருக்கும் மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறாள், வந்து அழைத்து செல் என்று அசைவது போல் அழைத்ததாம் அந்த கொடி. மிதிலை நகரம் மாட மாளிகை கூட கோபுரங்களுடன் நிறைந்த நகரமாக, சிறப்பு வாய்ந்ததாக, அழகாக மண்டபம் இருந்தது. அயோத்திக்கும் நேபாளத்திற்கும் இடையே மிதிலை நகரம் 450 மைல் 14 கிலோமீட்டர் நடந்தே சென்றனர். ராமர் சீதையை மேல் மாடத்தில் பார்த்தார். சீதாவும் ராமரை பார்த்தார். இருவர் இதயம் ஒன்றுடன் ஒன்று கலந்தது. எண்ணிலன் நலத்தினால் இணையல நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். மன்மதனும் அழகிய சீதா பிராட்டியும் இரு விழிகள், மன்மதனின் இரு விழிகள் சீதா பிராட்டி இரு விழிகளோடு இணைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் பார்த்தார்கள்? ராமர் சிவ தனுசுவை வளைக்க உள்ளார் அல்லவா. சீதையின் சக்தி, உன் கருணையை காட்டு, நான் அப்போதான் சிவதனை இயக்க முடியும் என்று சொன்னார். சீதாவின் சக்தி ராமரின் தோள் மீது பாய்ந்து சீதாவின் சக்தி கொடுத்ததால் ராமர் சிவ தனுசுவை வளைத்து நான் ஏற்ற முடிந்தது. நொடிப்பொழுதுதான் பார்த்தார்கள். இருவரும் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டனர். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். நன்றி, வணக்கம்.